திமுக ஒரு பிரச்சார இயக்கமா மாத்துறாங்க. பிஜேபியை தான் முன்னிலைப்படுத்துற அஜெண்டா ஆன்டி மோடி வேவை பயன்படுத்திக்கலாம். ஏடிஎம்கேவை முன்னிலைப்படுத்த கூட அது கட்சியே கிடையாது, அடிமையா இருக்காங்கன்னு பண்றாங்க. நீங்க அதே இதை பண்றீங்கன்னா திமுகவுடைய ரிப்ளிகாவா? நேற்று நடந்தது எல்லாமே தற்புகழ்ச்சி விழா. அவங்க எல்லாம் விஜய் புகழ்ந்து பேசுறோம். முருகன் பாடலை விஜய் புகழ்ந்து மாத்தி பாடுவதும் அதற்கு விஜய் குத்தாட்டம் போடுவதும் இந்த ஸ்ட்ராட்டஜி டீமை எப்படி தீர்மானிக்குதுன்னா, எதை பேசினா ட்ரெண்ட் ஆகும், அங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா மக்கள் பிரச்சனை. இவருக்கு மாடுலேஷன் ஒவ்வொரு கூட்டத்திலயும் மாத்துவாங்க. அங்கல் அப்படின்னு வருது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு மௌன புரட்சி பண்ணும்போது சிஎம் சார் அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லிட்டு 3 பக்கத்தை திருப்பினா இருப்பார். இங்க விஜய் அங்க விஜய், இந்த இடத்துல நீங்க வந்து லெப்ட்ல கை தூக்கணும்னு போட்டுக்கிட்டு ஆதவர்ஜுன பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டான்னு கேட்டா நேர்மையா இல்ல, நேர்மையா இல்லாதான் துட்டு கொடுக்குறா. எத்தனை பத்திரிகையாளர் நான் பேர் போட்டு லிஸ்ட் கொடுக்குறேன், நரேட்டிவ் எப்படி நீங்க உருவாக்குறீங்கன்னு இல்லைன்னு சொல்ல நான் பட்டியலோட கொடுக்குறேன். பத்திரிகை நேர்மையாளர்னா எல்லாம் பண்ணி தான் நேர்மையாளர், விமர்சனம் வச்சா நேர்மையற்றவர். ஏங்க பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா அருண்ராஜ் சிஎம் பேட்டி கொடுக்க சொல்லுங்க. சிஎம் பேட்டி கொடுக்காம வந்தாரு. டிவிக்காரன் வர்றான், பாவம் கேமரா எடுத்து வர்றான், எல்லாம் உட்காந்து கேமராலாம் செட் பண்ண பிறகு பேட்டியா ரைட், இந்த கேமரா எதுக்குன்னு கேட்டா என்ன பண்றது, பேட்டிக்கு செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏங்க அவர் சும்மா சந்திப்பாரு. செங்கோட்டையனே சந்திக்க மாட்டேங்கிறாரு, என்டிடிவி சந்திக்கணும். கல்யாண பத்திரிகைக்கு போனாங்க, சரி அப்போ மறுக்க வேண்டியதுன்னு சும்மா பேசியிருந்தது பேட்டின்னு போட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி அந்த நிறுவனம் இருக்கு. ஒரே ஆள் 50 ஃபேக் ஐடியில் இருப்பான், அவனுக்கு அசைன்மெண்ட் அனுப்புவான். அகர முதல எழுத்தெல்லாம் ஜான் புஷி சொல்வதே உலகு முத்தலிட்டு போட்டிருக்கேன். திட்டுறான், டேய் நீ 200 ஊப்பியா? ஒருத்தன் என்ன சொல்லிருப்பானோ அதே தான் மற்றவங்க சொல்லியிருப்பான். என்கிட்டே ஆள் அமைச்சு பேசினாரு, மற்றவங்க என்ன திட்டீங்க, ஜானு மட்டும் திட்டாரு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, ஆள் பேரை சொல்லுவேன். வணக்கம். வணக்கம். தாவேகாவினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்களுடைய பேசின பேச்சு நிறைய விமர்சனங்கள் சர்ச்சைகள்லாம் வந்து எழுப்பியிருக்கு. அதில் முதலாவதாக நான் கேட்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தாவேகா சார்பில் ஒரு அணி, திமுக ஒரு அணி, இன்னொரு பக்கம் பாஜக மற்றவைகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வந்து அதிமுக அணின்னு சொல்லலை? இப்போ இது மூலமாக தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் என்ன வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக தெரிஞ்சே தான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த கூட்டணியில் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது பாஜகவாக இருக்கிறாங்க, பாஜகவுக்கு செகண்ட் பெடல் வாசிக்கிற இடத்துல தான் அதிமுக இருக்காங்க, அதனால தான் அப்படி சொல்கிறாங்கிறாங்க. நேற்று நடந்தது எல்லாமே தாவேகா 3ஆம் ஆண்டு தற்புகழ்ச்சி விழான்னு சொல்லிக்கலாம். பேசினவங்க எல்லாம் விஜய் புகழ்ந்து பேசுகிறதும், விஜய் புகழ்ந்து முருகன் பாடலை விஜய் புகழ்ந்து மாற்றி பாடுவதும் அதற்கு விஜய் குத்தாட்டம் போடுவதும், கூட்டத்தில் விமர்சனம் வைக்கிறது வேறு, அவதூறு பண்ணுறது வேறு. அவதூறுக்கும் விமர்சனத்துக்கும் நடுவில் ஒரு இது இருக்கும், ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது. முதல்வரை எழுப்பி கேட்டிங்கன்னா விசில்னு சொல்லுவார், அங்கிள், இது எல்லாமே ஒரு ஒரு வகையான கிண்டல் தோணி பண்ணுறது. அது யார் பண்ணணுன்ற ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு இப்போ இவர் ஸ்டாலின் வந்து காலை பார்த்து தான் நடக்கிறாருன்னு சொல்கிறது அந்த வகை. உதயநிதி ஸ்டாலின் டேபிள் கீழே போகிறாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. இப்போ அவர் எடப்பாடி பால் டாயில்னு சொன்னது அந்த வகை. இந்த மாதிரி வகைகளை தலைவர்கள் தவிர்க்கணும். கீழே இருக்கிறவங்க கண்டபடி பேசுவோம். தங்களுடைய கட்சியை புகழ்கிற அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனையும் பேசுவாங்க. தலைவர் மக்கள் பிரச்சனை பெரும்பாலும் பேசுவார். இப்போ இவர் வந்து இவங்கள பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, கான்க்ளேவில் ஸ்டாலின் பேசுகிறார், அவர் இவங்களை கடுமையாக சாடுறாரு. ஊழல் கட்சியை என்டிஏ கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வாரிசு கட்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் வாரிசுனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. இங்கே எங்கேயாவது இவர் பேசுகிற அந்த ரகம் வருமானு பார்த்தீங்கன்னா வராது. எங்கள் ஆட்சி இந்த மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்கு, அதை பண்ணியிருக்குன்னு இன்னொரு பக்கம் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும்பொழுது ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு விஷயங்கள் பற்றி, இந்த ஆட்சி இப்படி இருக்குது, மோசமாக இருக்குது, நாங்கள் வந்தால் இதை மாற்றி அமைப்போம், இது வந்து வாரிசு கட்சியில் குடும்ப கட்சி, இந்த மாதிரி விமர்சனங்களை பொதுவாக அந்த கட்சி சார்ந்த விஷயங்களில் விஜயை பற்றி கேட்கும்பொழுது அவர் ஒரு நல்ல நடிகர்ன்றார். இல்லைங்க, அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, இன்னும் பல இதை அவர் சந்திக்கணும், இப்படி தான் சொல்கிறார். விஜய்லாம் ஒரு ஆளாங்க, அவருக்கு என்ன தெரியுது, ஏதாவது பேச தெரியுதா, இப்படிலாம் ஏதாவது பேசுனாங்கன்னா அதை ஒரு தரம் இல்லாத இதுன்னு சொல்லுவோம். அப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாருல. விஜய் வந்து இந்த மாதிரி விஷயங்களே தெரியாத மனிதர். அவர்கிட்ட வந்து யாராவது எழுதி கொடுக்கணும், இன்றைக்கி ட்ரெண்டு என்ன, இதுதான் நீங்கள் பேசினா வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கிறாங்க. நேற்று என்ன பார்த்தீங்கன்னா, தாவேகாவினரே அவங்களுக்குள்ள என்ன, இவர் பேச்சு தான் பேசு பொருளாக இருக்குது, இவர் டான்ஸ் போட்டது பேசு பொருளாக இருக்குது, இவர் இப்படி பண்ணது பேசு பொருளாக இருக்குது, அப்படி பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லா செய்திகளும் அரசியல்வாதிகளுடைய அந்த இதையே, அந்த ஸ்ட்ராட்டஜி டீமை எப்படி தீர்மானிக்குதுன்னா, இது எதை பேசினா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றது. அப்போ அங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னா மக்கள் பிரச்சனை.
ஆதவர்ஜுனா பேசும்போது தலைவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார், தலைவர் எங்களுக்கு அது பண்ணிக்கிறாரு. ஏய் நீ ஏன் பண்ணிட்டு என்ன கட்டளையிட்டோம் எங்கேயா கொண்டு போய் விட்டுற போறடான்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை ஓவர் புகழ்ச்சி, புகழ்ச்சியை தாண்டிய ஓவர் புகழ்ச்சி. அதாவது புகழ்ச்சியில் 2-3 வகை இருக்குது. இயல்பாகவே புகழ்வது. ஒருத்தர் இப்படி இருக்காங்க, இப்போ எம்ஜிஆரை சொன்னோம் வச்சுக்கோங்க, அவர் வந்து சாப்பாடு போடுவார், அவர் வந்து உதவின்னு வந்தவங்களுக்கு உதவி பண்ணுவார், அவர் இப்படி பண்ணியிருக்கான்றது இயல்பாக புகழ்றது. ஏன்னா அது செஞ்சுருக்காரு. அதை தாண்டி எம்ஜிஆர் வைர மோதத்தை கழட்டி கொடுத்துருவாரு, எம்ஜிஆர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னா ஓவர் இது. எம்ஜிஆர் வந்து 8வது கர்ணன், அவர் வந்து வள்ளல், அவர் அப்படி அவரை மாதிரி உண்டா உலகத்திலே கிடையாது அப்படின்றது இன்னும் ஓவர் புகழ்ச்சி. இன்னொன்று செய்யாத ஒன்று இருக்குல்ல, அதை புகழ்றதை நீங்கள் எதில் சேர்ப்பீங்க? ஆனா நேத்து ரொம்ப கேஷுவலா பேசின மாதிரி இருந்துச்சு. மனப்பாடம் பண்ணதை பேசின மாதிரியும் பேப்பர்ல உள்ள சொன்ன மாதிரியும். இப்போ பெருவாரியா அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதான் 8 பேசுறாங்க. ஆனா பக்கம். நேத்து ரொம்ப கேஷுவலா ஒரு கன்வர்சேஷன் அப்போ மாதிரி நீங்கள் சரியாக மனசுல பட்டதை பார்க்கலன்னு பேசின மாதிரி அர்த்தம். சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு மேட்டு சொல்லிட்டு 3 பக்கத்தை திருப்பினார் பாருங்க. இருந்துச்சு. ஹிண்ட் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஹிண்ட் ஆனா இல்லைங்க, மேக்ஸிமம் 8 பக்கம். அதில் ஒரு 2-3 பக்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டார், அப்படியே போர்ட்டிட்டு இது பண்ணார். நேற்று கேஷுவலாக பேசலை. இவருக்கு மாடுலேஷனை ஒவ்வொரு கூட்டத்திலையும் மாற்றுவாங்க. அங்கிள் அப்படின்னு ஒரு இது, மை டியர் சார் அப்படின்றது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றது, சினிமாவுக்கு போனால் அது ஒரு இது. அப்புறம் உள்ள மௌன புரட்சி பண்ணும்போது சிஎம் சார் என்ன இது வேணால் பண்ணுங்க சார் அப்படின்றது. நான் சினிமா விட்டுட்டேன், நீங்க தான் சினிமா விட மாட்டீங்க, சினிமால இருக்கிறீங்கிற. இதுக்கெல்லாம் பேர் நான் சொல்லுங்கள், இந்த மாடுலேஷன்லாம் சொல்லுங்கள். இப்போ அண்ணாமலை பேச்சு எடுங்க, அண்ணா அதை பாருங்கண்ணா அப்படின்ட்டு அப்படியே போயின்னு இருப்பாப்புல. சீமானு அதிரடியாக பேசுவார். எங்கேயாவது அவங்க பாணி எங்கேயாவது மாற்றிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். விஜய் கூட்டம் விக்கிரவாண்டியில் பேச, நாம் வரவில்லையா, நம்மை நம்பி வருவார்கள் அல்லவா, அவர்களுக்கு செய்ய வேண்டுமல்ல இப்படி. அதை எடுத்து அப்படியே வேற ஒரு படத்தில் அதே டைப்பில் இருக்குது, அதை எடுத்து அப்படியே போடுறாங்க. இங்கே விஜய் அங்கே விஜய், இந்த இடத்துல நீங்கள் வந்து லெஃப்ட்டில் கை தூக்கணும்னு போட்டுக்குது. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் மாடுலேஷன் மாற்றினீங்கன்னா, நேற்று மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்குதுல்ல, இவ்வளோ நாள் இல்லாத ஒரு மாடுலேஷன் இருக்குது. இவருடைய வழக்கமான மாடுலேஷன் என்ன தெரியுமா? கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும், அந்த சிலை, அதுவும் கொடநாட்டில் நின்றுட்டு அம்மா அவர்கள், இது அதான் வழக்கமான மாடுலேஷன். இது எல்லாம் நடிப்பு. நீ ஏன்னா அவர் நடிகர், இவர் எப்படி நடிக்க வைக்க முடியும்? மற்ற நாட்களை விட ரொம்ப பொலிட்டிக்கலா அரசியலா பேசுனது, ரொம்ப பொலிட்டிக்கலாக என்ன பேசணும்? கேஷுவலா ஜோவியலா பேசுறோம். ரொம்ப பொலிட்டிக்கலாக என்ன பேசணும் சொல்லுங்கள். தீய சக்தி தூய சக்தின்னு கத்துறதா. அதை தான் எல்லா கூட்டத்திலும் சொல்லிட்டாப்லையே. இந்த டெம்ப்ளேட் எல்லாம் விட்டுருங்க, இதுக்கு பேர் டெம்ப்ளேட் வசனங்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, சினிமாவில் பஞ்ச் டைலாக்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி அரசியல் எல்லா கூட்டங்கள்லையும் பேசுறாரு. பட் மற்ற கூட்டங்களை இது பார்க்கும்பொழுது அவருடைய டோன் ரொம்ப அதிகமா இல்ல, ரொம்ப கேஷுவலா. அதை தான் நடிப்புன்றோம் நாங்கள். பாஜகவுக்கு கீழே தான் மற்ற கட்சிகள்லாம் அந்த அணியில இருக்கிறாங்க. இவரு பாஜக தான். அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இவர் திமுகவுடைய ரிப்ளிக் ஆகுது, எல்லா விஷயத்திலும் திமுக காப்பிடிப்பார். அன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்கிற அன்னைக்கும் சாதாரணமாக இவர் மேலே ஏன் விமர்சனம் வந்து போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, இவர் வந்து அடிமை அதிமுகன்னு பேசினார். அப்போ நீ அதிமுக நீ எப்படி அடிமையாக வந்து நின்னுன்னு அவங்க எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டர் படத்துக்கு 50% ஆக்கப்பைக்கு நீ 100% கேட்ட. அன்னைக்கு கொரோனாவில் ஜனங்க செத்தாலும் பரவாயில்ல, என் பாக்கெட் ரொம்பணுன்னு வந்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து 5 மணி நேரம் அப்பனும் புள்ளைய நின்னீங்களேன்னு கேட்டாங்க, போட்டாங்க. மெர்சல் படத்தில் உனக்கு சர்டிஃபிகேட்டே கிடைக்காதப்போ இவர்கிட்ட தான் வந்து நின்னீங்க, மேலே டெல்லியில் சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதில் ஜிஎஸ்டி பிரச்சனை வேறு வந்துச்சு, பாஜகக்காரங்க தனியாக போராட்டம் வேறு நடத்துனாங்க. ஆனால் அந்த படத்துக்கு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ, 5 மணிக்கு இவர் வாங்கி தராரு சென்சார் சர்டிஃபிகேட்டு. அந்த நன்றி இருக்குதான்னு கேட்டாங்க. அப்போல்லாம் உனக்கு அடிமையாக தெரியலையான்னு கேட்டாங்க. கரூரில் நீ ஓடி போனப்போ, அடிமைத்தனமாக ஓடி போனப்போ காலையில் வந்து அந்த ட்ரெண்டையே மாற்றி விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இவருக்கு நன்றி இருக்குதோ இல்லையோ, அந்த அப்பல் கட்டுற தொண்டர்களுக்கு நன்றி இருந்தது. கொடியை பிடிச்சிட்டு போய் கூட்டத்தில் நின்னான். அவனுக்கு தெரிஞ்சது நம்மளை காப்பாற்றினவர் இவர், நம்ம தலைவனை காப்பாற்றினவர் இவர், இவரோட பயணிச்சா நம்ம வந்து நம்ம கட்சி காப்பாற்றப்படும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலான்னு அவனுக்கு தெரிஞ்சது. அதனால தான் எல்லாம் 2-3 கூட்டத்துக்கு கொடியை பிடிச்சிட்டு போனாங்க. அவரும் சொன்னார், பார்த்தீங்களா மாறுது எல்லாமேன்னு. ஆனால் இவர் எப்போவுமே நன்றி இல்லாதவர். ஏன் சொல்கிறேன்னா, இவர் அப்பா காலத்தில் இவருக்கு எம்ஜிஆர்லனால பிரச்சனை வந்தது. எம்ஜிஆர்கிட்ட நாளை நமதில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரு. அதில் ஏதோ ஷூட்டிங்கில் இவர் வாய் தொடுக்க ஏதோ சொல்ல எம்ஜிஆர் இது மறுநாள் இவரை வேறு படத்துக்கு, அந்த படத்தில் இவர் இல்லை, அந்த கோவம் எம்ஜிஆர் மேலே இவர் காமிச்சார். அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி டைமில் படம் எடுக்கலாம் ஆரம்பித்தார். அந்த படத்தினால எம்ஜிஆர்கிட்ட அந்த அரசுகிட்டேருந்து பிரச்சனை வந்த பொழுது கலைஞர் வந்து இவரை காப்பாற்றினார். கலைஞர்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா கண்டம் இவர். ஏன்னா அவங்க எல்லாம் யாருக்கும் தெரியாது எம்ஜிஆர் ஆட்சியில் சினிமா துறை எப்படி எம்ஜிஆருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு. எஸ்ஏசிக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அன்னைக்கு கலைஞர் காப்பாற்றி விட்டார். இவர் அந்த நன்றி கூட எல்லாம் நான் ட்விட்டரில் போட்டிருப்பேன் ஒரு தடவை. விஜயகாந்த் தூக்கி பிடிச்சி மதுரை மாநாட்டில் கலைஞரை கடுமையாக இது பண்ணி பேசியிருப்பார்.
நான் சொல்லுவேன், உண்மையிலேயே உன்னை காப்பாற்றினது கலைஞர், உங்கள் ஃபேமிலியை, உங்கள் திரையுலகம், உங்கள் அப்பாவுடைய திரையுலகம். அந்த நன்றி கூட இல்லை. நான் சேவ் பண்ணியதுன்னு ஒரு படம் எடுத்தார் ரஜினியை வச்சு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த விஷயங்களெல்லாம் அந்த படத்தில் இருக்கும். அதெல்லாம் வந்து காப்பாற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் பல விஷயங்கள். இல்ல அப்படின்னா அந்த நன்றிக்காக நீங்க எங்களை பேசவே கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? வேற என்ன பண்ணலாம்? ஏற்கனவே திமுக அதிமுக 2 கட்சிக்கும் மாற்றாதான் விஜய் வர்றாரு. ஆனாலும் எல்லா கூட்டங்கள்லையும் பாஜகவே விமர்சிக்கிறதுல, அதிமுகவை விமர்சிக்கிறதுல, திமுகன்னு எப்ப பார்த்தாலும் திமுக மட்டும் தான் விமர்சிக்கிறாரு. அதுவே வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு நன்றி விசுவாசம் காட்டுற மாதிரி தானே. அதை விட நீங்க வந்து ஏடிஎம்கே பத்தி ஏற்கனவே 5-6 விமர்சனம் தான் வருது. விமர்சனம் என்றால் வாயை தரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? விமர்சனம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்ன, வித்தியாசம் சொல்லுங்க. உங்களுடைய ஆட்சியில இந்த அவலம் நடந்தது, நீங்கள் எடுத்த கொள்கை முடிவு, இல்ல நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக இந்த மாதிரி நடக்குது, கடன் வாங்கிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லுது விமர்சனம். பர்சனலா போய் பேசினா அது வந்து அவதூறு. பர்சனலா வேற யார்கிட்டயோ பேசினது. உங்களுக்கு நன்றி, நீ இதெல்லாம் பண்ணதுக்காக நன்றி இருக்கக்கூடாதானா? நீ நன்றி சொல்லியிருக்கணும். பொதுக்குழு கூட்டத்தில் காஞ்சிபுரம் நடந்த கூட்டம் நன்றி சொல்லியிருக்கணும். விமர்சிக்கவே கூடாதான்னு கேட்குறேன். நான் சொன்ன முதல்ல இதுக்கு முடிச்சிடுறேன், அப்புறம் அடுத்ததுக்கு வர்றேன். நன்றி சொல்லியிருக்கணும். எனக்காக பேசினவங்களாம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லலை. வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருங்க? கரூர் வழக்கில் உங்களுக்கு சிபிஐ விசாரணை கேட்டு போனீங்களே, உங்களுக்கு சிபிஐ விசாரணை கொடுத்தது யார்? சிபிஐ விசாரணைக்கு வாதாடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய 3 பிரபல வக்கீலும் எடுத்துட்டாங்க அவங்க கையில். உங்களுக்கு வக்கீலே கிடைக்கல. எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன நடைமுறைன்னு தெரில. அந்த வக்கீல்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது விஜயபாஸ்கர், அதிமுக. உங்களுக்காக இறந்து போன 41 குடும்ப உறுப்பினர்கள் அதிமுக காரர்கள் இருக்குது. அவங்க மூலிமா சிபிஐ கேட்டு வழக்கு போட வச்சது அதிமுக. கரூரில் நீங்கள் வந்து போய் மக்களை பார்க்குறேன்னு சொன்ன, எங்களுக்கு மண்டபமே கிடைக்கலன்னு சொன்னல, பொய் அது. 2 மண்டபம். ஒன்று அண்ணாமலையே பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருப்பார், பாஜக நண்பர்கள் திருமண மண்டபத்தை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பார் அண்ணாமலை. அதே மாதிரி விஜயபாஸ்கர் சொல்லி ஒரு மண்டபத்தையே 2 நாள் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. எஸ்பி கிட்ட போய் பர்மிஷன் கேட்கவே இல்லை. கேட்காம போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலன்னு போய் சொன்னாங்க. அந்த டைமில் நான் போட்டு வெளுன்னு வெளுத்திருப்பேன். மண்டபம் பேர்லாம் நான் சொல்லியிருப்பேன். இவர்கள் வேலையே இதுதான். சாப்பிட்ட கை இப்படி ஊட்டுறீங்கல்ல, கடிச்சு வச்சிடுறது. நீங்கள் என்ன கேட்டீங்க? 2வது, அப்போ நன்றி இருக்கிறதுக்காக விமர்சிக்கக்கூடாது. விமர்சனம் பண்ணுங்க. நாங்கள் திமுகவை எப்படி எதிர்க்கிறோமோ அதே மாதிரி சித்தாந்த எதிரியாக இருக்கிற பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களையும் நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுடைய ஆட்சியில் நடந்த முறைகேடுகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம். ஊழல்களையும் நாங்கள் எதிர்க்கிறோம். இவர்களையும் எதிர்க்கிறோம். தாவேக்கா ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா யார் உங்களை கேட்க போறா? அவருடைய பார்வையில பாஜக தான் மிரட்டி அதிமுக கூட்டணியில வச்சிருக்கு அப்படின்னு கூட ஒரு பார்வை இருக்கலாம்ல. அதனால அவர் அப்படி சொல்றாரு. அரசியல் மேதை அவருடைய பார்வை நல்லா இருந்தால் தான் அவர் பத்திரிகையாளர்களை பார்த்துருவாரு, அறிக்கை விட்டுருவாரு, மக்களுடைய பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு ஏது பார்வை? அவருக்கு டிஎம்கே என்ன பேசுது? அடிமை கட்சி, பாஜக அடிமைத்தனம் பண்ணுதுன்னு. ஆணவம் நடந்ததா? எதிரானவங்க யாரு? இடதுசாரிகள். காங்கிரஸ் கூட சொல்றாங்க. கவின் ஆணவம் நடந்ததுல என்ன பண்ணாங்க? சாம்சங்ல சங்கம் கேட்டு போறாங்களா? சங்கமே கொடுக்கல. சங்கம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போய் முதலமைச்சருக்கு பாராட்டு நன்றி தெரிவிச்சாங்களா? அதுக்கு பேரு என்னது? இன்ன வரைக்கும் சங்கம் 12 மணி நேரம் வேலையை பார்க்கணும்னு வந்துச்சு. சங்கம் கேட்டதுங்க. மறுபடியும் ரிவர்ஸ் சங்கம் கேட்டது. சங்கம் அமைப்பதற்கு உரிமை இருக்கு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல சங்கம் அமைப்பது உரிமை இருக்கு. ஆனால் அந்த கம்பெனிக்காரன் அமைக்க விட மாட்டேங்கிறான். அவனுக்கு துணையா டிஆர்பி ராஜா நின்னாரு. அதற்காகத்தான் போராட்டமே. இப்போ எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலின மக்களை கண்டபடி பேசிட முடியாது. உங்க மேலே பிசிஆர் ஆக்ட் வந்துடும், நான் பெயிலபிள் அது. அப்போ அந்த பயந்து போய் இரட்டை கவுள முறையோ இல்லை கிராமத்தில் நடத்துகிறதோ இதெல்லாம் ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த பயம் இருக்குது. இந்த விவகாரத்தில் இவர்கள் எதுவுமே பேசாமல் பாயிண்ட் ஓட்டன்னு உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க சொல்லுங்க? நீங்கள் வந்து அடிமைத்தனம்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது, அது அரசியல் சார்ந்த விமர்சனம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே அதையும் சொல்கிறீங்க. அடிமைத்தனம் சொன்னதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே நடக்காத 90 சீட்டு கேட்டதுல 20 சீட்டு கொடுக்குற ஒரு அடிமைன்னு சொல்கிறேன்னா இதுக்கு பேர் என்ன? திமுக ஒரு பிரச்சார இயக்கமாக மாற்றுறாங்க. ஏடிஎம்கே ஒன்றுமே கிடையாது, பிஜேபி தான் மாற்றுறாங்க. பிஜேபியை தான் முன்னிலைப்படுத்துகிற அஜெண்டா. ஏன்னா ஆன்டி மோடி வேவை பயன்படுத்திக்கலாம், ஏடிஎம்கேவை முன்னிலைப்படுத்தக்கூடாது, அது கட்சியே கிடையாது, அடிமையாக இருக்காங்கன்னு பண்ணுறாங்க. நீங்கள் அதே இதை பண்ணுறீங்கன்னா அதை தான் நான் சொல்கிறேன். திமுகவுடைய ரிப்ளிகாவா உங்களுக்கு ஈல்டாகிறாங்க? அதே ஈல்டு எத்தனை விஷயத்தில் 1-2 எம்ஜிஆர் பற்றி உனக்கு என்ன தெரியும்? நேற்று கூட எம்ஜிஆர் மாதிரி பத்திரிகையாளருக்கு அது என்னவோ வளரிக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி ஒரு வளரல். இதுக்கு பதில் சொல்கிறதா நம்ம வேலை? திரும்ப வளர்றது. ஆதவர்ஜுனை கேட்குறாங்க பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டான்னு கேட்டால் அது வந்து இப்போ திமுகவில் வந்து அப்படி என்னென்னவா உருட்டுறாரு. பத்திரிகையாளர்கள் யாரும் நேர்மையா இல்லை, நேர்மையா இல்லாதவங்க துட்டு கொடுக்குறா? துட்டு கொடுக்கலன்னு சொல்லுங்கள். எத்தனை பத்திரிகையாளர் நான் பேர் போட்டு லிஸ்ட்டு கொடுக்குறேன். எத்தனை பத்திரிகையாளரை ஜானோ இவங்களாம் கையில் வச்சுருக்காங்க.
நரேட்டிவ் எப்படி இப்படி நீங்கள் உருவாக்குறீங்கன்னு இல்லைன்னு சொல்லுங்கள், நான் பட்டியலோட கொடுக்குறேன். நான் சொல்கிறேன், நான் பத்திரிக்கை நேர்மையாளர்னா அப்போ உனக்கு எல்லாம் பண்ணியிருந்தா நேர்மையாளர், விமர்சனம் வச்சா நேர்மையற்றவரா? நான் இன்ன வரைக்கும் அவதூறு பேசினதே கிடையாது, விமர்சனம் தான் வைக்கிறேன். இன்னும் கேட்டால் கூடுதலாக இப்படி பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க, உன் கட்சிக்கு நல்லதுன்றேன். இதையே ஆளை வச்சு அடிக்கிறாங்க. ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு ஒரு 50 பேரை ஒரே ஆள் 50 ஃபேக் ஐடியில் இருப்பான். அவனுக்கு அசைன்மெண்ட் அனுப்புவாங்க. முத்தலீஃப் இப்படி போட்டிருக்காரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஜான் புஷி சொல்வதே உலகு. போய் திட்டுறா. திமுக திட்டம் வணங்குனடா, டேய் நீ 200 ஊப்பியா, இப்படியே திட்டுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் 100 50 எல்லாம் யார் 50 ஒரு ஆள் 50 ஃபேக் ஐடி வச்சுருப்பான். அந்த மாதிரி பசங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் போட்டு விட்டு அடிக்க விட்றது. அப்போ நான் பார்ப்பேன், ஐயோ என்னடா நம்ம போட்ட வியூவுக்கு இவ்வளோ பேர் திட்டுறாங்களே, எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் பேரில் அது இது அறிவாளி புத்திசாலி அதுன்னு இருக்கும். ஆனால் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்ன சொல்லியிருப்பானோ அதே தான் மற்றவன் சொல்லியிருப்பான். உனக்கு ஏன்டா வலிக்குதுன்னு கேட்பான், அவன் எல்லாம் சொல்லுவான். அப்போ இதெல்லாம் என்னென்னா நம்மளை எதிர்கருத்துக்களை முடக்குவது. அதுவும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் விஜயை காரி திட்டுங்க, ஜானை என்னன்னா திட்டிங்க, மற்றவங்க என்னன்னு திட்டிங்க, மற்றவங்களை ஆதரவு திட்டுங்க, ஜானை மட்டும் திட்டாதீங்க. இல்லையா என்கிட்டே வந்தாங்க, என்கிட்டே ஆள் அமைச்சு பேசினாரு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள், ஆள் பேரை சொல்லிடுவேன். ஜான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கா? சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, என்ன நீங்கள் திட்டுறீங்க, சப்போர்ட்டு தான். நான் நீங்கள் திட்டுறீங்க, நான் நீங்கள் அவரோட உறவு வச்சுக்கிறீங்க, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் சொன்னேன், ஏங்க நான் பத்திரிக்கையாளன், எனக்கு ஒரு தகவல் வரணும்னா இப்போ அங்கே இருக்குது அப்படின்னா நான் ஒரு வார்த்தை அது உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட, சார் என்ன சார் இந்த மாதிரி தகவல் ஓடுது உண்மையான்னு கேட்டேன்னா, சார் அப்படி இல்லை சார் தப்பான இது உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று நான் ட்வீட் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். இல்லைன்னா சார் என்ன தகவல் சார், இதான் தகவல். கார் விவகாரத்தில் அவர் மேலே கமெண்ட்ஸு நீதிபதி போட்டார். இப்போ பணத்தை நம்ம கட்டிட்டோம், 1 லட்ச ரூபா அவர் மேட்ரு கிடையாது சார், கட்டிட்டாருன்னா அந்த கமெண்ட்ஸ் உண்மையாகிடும் சார். அதனால தான் நான் அவர் கோர்ட்டுக்கு போனார், செலவு பண்ணார், கமெண்ட்ஸை நீக்க சொன்னார். இதுதான் நடந்தது. அதே மாதிரி வருஷத்துக்கு அவர் 88 கோடி ரூபா கட்டுறாரு சார். அவர் டேக்ஸ் கரெக்டாக டேக்ஸை பிடிச்சிட்டு தான் சம்பளமாக வாங்குறாரு. அதிலலாம் ரொம்ப தெளிவாக இருப்பார் சார். இன்னும் ஒன்று சொல்லவா சார்னாங்க, என்ன 1000 ரூபா ஓட்டுக்கு கொடுக்குறாங்க எல்லாரும், அப்போ நம்மளும் 1000 ரூபா ஓட்டு கொடுத்தா அதுக்கு டேக்ஸ் கட்டிடலாமான்னு கேட்டாராம். அவ்வளோ அப்புறம் நீங்கள் நல்ல மனுஷன், ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன். அவர் மனசுக்குள்ளே பூந்து ஒரு நீங்கள் தான் முதலமைச்சர்னு ஆசையை உருவாக்கி விட்டாங்க. நீ உருவாக்குங்கப்பா, நான் என்ன சொல்கிறேன், உருவாக்குங்க, எல்லாம் பண்ணுங்கள். அந்த மனுஷனுக்கு ஒரு யதார்த்தத்தை சொல்லலாம்ல சார். இன்றைக்கி இருக்கிற இதில் கட்சி இவ்வளோ சிக்கலில் இருக்குது சார், ஏங்க பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா அருண்ராஜ் சிஎம்ஐ பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். சிஎம் பேட்டி கொடுக்காம வந்தார். 57 வருஷம் 58 வருஷம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் பத்திரிகையாளரை பார்க்காமே வந்தாரா, போராட்டம் நடத்தாமே வந்தாரா, இல்லை பெரிய பெரிய கருத்தரங்கெல்லாம் போய் கலந்துக்காமல் பேசாமே வந்தாரா? நீங்கள் அவரை போய் பேட்டி கொடுக்க சொல்லணும்னா அவரை பற்றி பேக்ரவுண்டு தெரியுமா? அவர் எவ்வளோ தூரத்தை கடந்து இங்கே வந்திருக்காரு, எவ்வளோ பொறுமையாக வந்திருக்காரு. இவரை சமாளிக்கிறன்ற பொருளில் எங்கள் தலைவன் பேசாமே உங்களை பேச வைக்கிறார் பார்த்தீங்களா? வெளியே வர மாட்டேங்கிறார், வராமலே உங்களை வர வைக்கிறார் பார்த்தியா? ஏப்பா செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேறாரு, செய்தியாளர்களை சந்திக்காமே செய்தி ஆக்குறார் பார்த்தியா? ஏன் செருப்போட்டு நடக்க மாட்டேங்கிறார், செருப்போட்டு நடக்காமையே நடக்கிறார் பார்த்தியா? இப்படிலாம் என்ன பண்ணுறது நம்ம? இப்படிலாம் சொல்லி இந்த என்னங்க தான் பண்ணுறது? இதை கீழே இருக்கிறவன் ரசிப்பான், ஏன்னா அவன் கல்ட்டு ஃபாலோவர்ஸ். அவன் என்ன தலைவன் என்ன பண்ணால் ரசிப்பான். தலைவனுக்கு அவமானம் வந்தால் கூட, டேய் அது அவமானமா, அது நீ அப்படி பண்ணுறடா தலைவர் பற்றி அந்த இடத்துல விட இப்படி அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். ஏன்டா ஓடினார் தலைவர், நான் ஓடவா செஞ்சார், நடந்து தான் போனார், உனக்கு பொறாம எது பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிது, இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் தலைவன் போய் உக்காந்துக்கிட்டது ஒரு பெரிய கட்சி, நீங்கள் விக்கிரவாண்டியில் பேசின அந்த ஆளுமை, அதற்கு பிறகு பேசின அந்த ஆளுமை, ஒரு பெரிய இதாக வரப்போகிறேன்னு ஒரு ஆளுமையாக பார்க்குற இடத்துல ஒரு சம்பவம் நடந்தோன்னு நீங்கள் எப்படி போனீங்க, உங்கள் ஆளுமை அந்த இடத்துல அடிப்படுது. ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் 15 நாள் தலைமறைவாக இருந்தார், அது அவருடைய ஆளுமை அடிப்படுமே. இது எல்லாம் சேர்ந்து அந்த கட்சியுடைய இமேஜ் ஒன்றும் இல்லை, பால்வாடி கட்சின்னு டாப்ல சேகர் பாபு, அதில் தானே இதெல்லாம் நடக்கும். சங்கத்தை கலைங்கப்பா அப்படின்னு ஓடுவாப்பில்ல வடிவேலு, அந்த மாதிரி தானே நடந்தது. நீ சங்கத்தை கலைக்காமல் நின்று அரசு இதில் அந்த மாதிரி பண்ணிடுச்சு, ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியல. என்னுடைய தோழர்கள் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க 41 பேர் இறந்துருக்காங்க, உடஞ்ச இதயத்தோடு போகிறேன், நான் பேசுகிறேன் நாளைக்குன்ட்டு அங்கே போய் உட்காந்து நல்லா நிதானமாக யோசிச்சு ஒரு அறிக்கை விடுங்க, இல்லை மைக்கை செட் பண்ணி பேசுங்க. அது கூட முடியல. என்டிடிவிக்காரன் வர்றான் பாவம், கேமரா எடுத்துகிட்டு வர்றான், எல்லாம் உட்காந்து கேமராலாம் செட் பண்ண பிறகு பேட்டியா ரைட்டு இந்த கேமரா எதுக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, மயக்கம் போட்டு உள்ளாத குறை அவனு பேட்டிக்கு செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வேணாம். வேற என்னங்க, சீஃப் இன்ட்ராக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சில இமேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், பார்த்தேன். உலகத்தில் இந்த மாதிரி பேட்டி யாராவது கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? நீங்களாம் போய் எடுத்துன்னு தான் இருக்கீங்க எல்லா இடத்துலையும், கேமரா இல்லாமல். ஏப்பா நீ வாப்பா உக்காரு, வா சித்ரகுமார்
கேமராலாம் வேணாம், அப்படியே பேசுங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்டர்வியூக்காக தான் சொல்லி வரவழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லி ஏங்க அவர் சும்மா சந்திப்பார் யாராவது? ம். செங்கோட்டையனே சந்திக்க மாட்டேங்கிறாரு, இதில் என்டிடிவி சந்திப்பேன். கல்யாண பத்திரிக்கை வைக்க போனாங்க. சார் எங்கள் சீஃப் ரிப்போர்ட்டர் கல்யாணம் பத்திரிக்கை வைக்கணும் போனாங்க. சரி அப்போ மறுக்க வேண்டியதானே? ம். சும்மா கூப்பிட்டோம், இவர் இந்த மாதிரி வந்துட்டு சும்மா பேசியிருந்தது பேட்டின்னு போட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த மாதிரி அந்த நிறுவனம் இருக்குது. எவ்வளோ பேரை உருவாக்கி விட்ட நிறுவனங்க. அவங்க இதிலே ஒருத்தருக்கிறாரில்ல மூத்த பத்திரிக்கையாளர், அவரும் அங்கே தானே வேலை செஞ்சார். அவரு இன்ட்ராக்ட்ன்றார் அவரும். இதெல்லாம் காமெடியாக இல்லையா? ஒரு பத்திரிகையாளராக கேமரா முன்னாடி வந்தால் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளராக ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்த பிறகு அவர் நம்மள்கிட்ட நான் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அவர் சொன்ன பாவம் இதாகிடும். அவர் ஒரு பெரிய தலைவர், அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்துகிட்டு அவருடைய தலைவரை பற்றி கேட்குறேன். என்ன சார் நீங்கள் வந்துருக்கீங்க, என்ன சார் இப்படி இருக்காருன்னு. என்ன பண்ணுறதுங்க, அவ்வளோதான், இப்படி தான் இருக்காருன்றாரு. ஆனால் பேட்டியில் வேறு லெவலில் பேசுகிறார். சொல்லுவாங்க. இதை போய் நான் அவர் இப்படி சொன்னார்னு இப்போ கூட நான் சொல்ல விரும்பல. ஏன்? அதான் எத்திக்ஸு. இல்லை அவர் சொன்னார் நீங்கள் யோக்கியமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது நான் என் மேலே உள்ள நம்பகத்தன்மை குறைஞ்சு. இன்றைக்கி பல பேர் அந்த வேலையை பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது. இன்றைக்கி விஜயுடைய பல விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் நேற்று நடந்த வரைக்கும் எனக்கே தெரியும். என்கிட்ட நம்பி பேசுகிறாங்க, நான் போய் அதை வெளியே பேச முடியுமா? அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதை போய் அதுக்காக அவர் ரொம்ப மோசமாக நடந்ததுலாம் அர்த்தம் இல்லைங்க. சில விஷயங்கள் பேசினா அது நல்லா வைரல் ஆகும், உங்களுக்கே தலைப்பு போட்டெல்லாம் போகும். ஆனால் அது வந்து நல்லது இல்லைல்ல. நல்ல விஷயங்கள் விஜய் பற்றி வருது, அவர் சொல்கிறாருன்னா அதை எடுத்து பேசினா அது உண்மையிலே நல்ல பத்திரிகை தர்மம். இப்போ சொன்னல டேக்ஸ் கட்டுறாரு, ரொம்ப நேர்மையாக ஓட்டுக்கு பணம் கொடுத்தா கூட டேக்ஸ் கட்டலான்ற அளவுக்கு இருக்காரு, அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்னா, தான் காசை போட்டு நடத்தணும் கட்சியை நினைக்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் விஜய்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள். நம்ம எதை விமர்சிக்கிறோம்? அவருடைய அரசியல் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கீங்க, உங்களை எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களை வச்சு டிஎம்கே அங்கே போயிட்டா ஸ்வீப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை போக விடாமல் உங்கள் கூட இருக்கிற ஆளை வச்சே லாக் பண்ணுறாங்க. அதுக்கு சொல்கிற காரணம் 40% தலைவா 45% ஆசை காமிச்சு நிற்க வைக்கிறாங்க. லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. இந்த அற்ற நீர் குளத்து அறுபறவைகள் பறந்து போயிடும். குளத்தில் தண்ணி இல்லை, குக்கும் இல்லை, மீனும் இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி கமல்ஹாசன் நடந்ததா இல்லையா? பலருக்கு நடந்து, எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு. 80ல் தோற்று போனவொன்னா ஓடி போயிட்டார். கூட இருக்கிற நிதியமைச்சர் நாஞ்சில் மனோகரனா ஓடி போயிட்டார். கலைஞருக்கு நடந்திருக்குது, எல்லார் ஜெயலலிதாவுக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு நடக்காதா? அப்போ ஏன் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்றேன். கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வாங்க, வெளி உலகத்தை பாருங்கள், நீங்களாக முடிவெடுங்க. எது எடுத்தாலும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஜான் பூசி சொல்வதே உலகுன்னு நடந்தால் என்ன பண்ணுறது? நவீன திருக்குறள். நன்றி சார். நன்றி.